கிரானியூல்ஸ் பராத்தா இன்னைக்கு பண்ண போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், ரொம்ப குவிக்கான டிஷ்ஷும் கூட. பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சோயா கிரானியூல்ஸ் பராத்தா செய்ய தேவையான பொருட்கள்: சோயா கிரானியூல்ஸ் 1/2 கப், ஓமம் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, இஞ்சி ஒரு சிறு துண்டு, குடைமிளகாய், பெருங்காயம், சப்பாத்தி மாவு 1 கப், உப்பு, கொத்தமல்லி இலை, ஆயில் தேவையான அளவு, ஆப்பிள் 1, பேர் 1, மாதுளம்பழம், லெமன் 1. ஸோ சோயா கிரானியூல்ஸ் பராட்டா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு சோயா கிரானியூல்ஸை நல்லா வெந்நீர் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கிறேன். நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த சோயா கிரானியூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சதுனால ஸ்லைட்டாக வெட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும். இது கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்காக இதை ஸ்லைட் இஞ்சி அண்ட் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு நான் சாட்டே பண்ணியிருக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் நல்லா சாட்டே ஆகட்டும். நல்ல கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி இது உள்ள சேர்த்துடலாம். ஓகே, ஸ்டஃபிங் ஆல்மோஸ்ட் ரெடி. ஒரு 1 கப் சப்பாத்தி மாவு, அதாவது கோதுமை மாவு எடுத்து அது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ இமீடியட்டாக சப்பாத்தி மாவு பிணைஞ்சு நீங்கள் போடுறத விட ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ இந்த பரோட்டாவோட ஃபில்லிங் நம்மளுக்கு ஆறுறதுக்குள்ள இதோட சைடு நான் சொன்னேன் ஒரு சாலட் அப்படின்னு. ஸோ அந்த சாலட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் பேரும் ஆப்பிளும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சாலட். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலருக்காக கொஞ்சோண்டு மாதுளம்பழம் உள்ள சேர்க்க போகிறேன். ஸோ ஆல் திஸ் இஸ் ஆப்ஷனல். ஸோ பிள்ளைங்களோட சாலட் அப்படிங்கிறதுனால எனி கைண்ட் ஆஃப் சீஸ் நம்ம சேர்க்கலாம். இன்னைக்கு நான் சீஸ் சிங்கிள்ஸ் வச்சிருக்கிறேன். இதையும் நம்ம ஆப்பிள் பேர் மாதிரி அழகாக கட் பண்ணி உள்ளே போட போகிறேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இந்த சாலட் பிள்ளைங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது, ஃப்ரூட்டில் இருக்க ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்னா யூ கேன் ஆட் a little bit of sugar. சீனி மட்டும் லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ சாலட் ரெடி. நெக்ஸ்ட் பரோட்டா பண்ணிடலாம். ஸோ நம்ம பண்ணி வச்ச சோயா கிரானியூல்ஸோட ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. ஸோ பர்ஃபெக்ட். ஸோ பரோட்டா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சிருக்கிறேன். கொஞ்சம் நிறைய மாவு தான் எடுக்கணும், ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணணும் இல்லையா. ஒரு சின்ன கொய்யாப்பழ சைஸ் மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சாஃப்டாக பிணையணும் மாவை. ரொம்ப டைட்டாக இருந்தால் பூரிக்கு பிணைற மாதிரி பிணைஞ்சா தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும், ஸ்டஃப் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இதை ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு நம்ம ஜென்ரலாக பன்னீர் வச்சு ஃபில் பண்ணுவோம், இல்லாட்டி ஆலு வச்சு ஃபில் பண்ணுவோம். ஒரு சேஞ்ச் சோயா வச்சு ஃபில் பண்ணாலும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ கையாலே ஸ்லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஸோ அப்போ என்ன ஆகும்னா உள்ளே வச்சிருக்க ஃபில்லிங் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். திருப்பி இதை லேசாக ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் இந்த பரோட்டா. ஒரு 2 பரோட்டா நீங்கள் பிள்ளைங்களுக்கு அனுப்பினாலே இட் பி வெரி வெரி ஃபில்லிங் ஃபார் தெம். இப்போ தவா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்லைட்டாக ஆயில் போட்டுட்டு பரோட்டா வச்சுக்கலாம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 or 15 மினிட்ஸ் தான் இருக்கும். குயிக்காக ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங்லாம் பண்ணி பரோட்டா பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் காலையில் பிள்ளைங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் கட்டுறது. கொஞ்சம் லைட்டாக ஆயில். இதில் ஆயில் சேர்க்குறேன் நான் இன்னைக்கு. பட் நீங்கள் நெய் வச்சு பரோட்டா பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். நெய், பட்டர்.
நைஸ். Awesome. சோயா பராத்தா ரெடி ஆயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ சோயா கிரானுல்ஸ் பராட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ கட் பண்ணி நம்ம லஞ்ச் பாக்ஸில் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ பசங்களுக்கு வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜென்ரலாக கிட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து கிட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு பீஸாக எடுக்கும் போதும் உங்களுக்கு ஈஸியராக இருக்கும். ஆசம். இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பராட்டாஸ். சைடில் வந்து இன்னைக்கு ஆனியன் ரைத்தா. இதுக்கு பதிலாக நீங்கள் பைனாப்பிள் ரைத்தா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி மாதுளம்பழம் போட்டு ரைத்தா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நான் பண்ண சாலட். ஸோ ஒரு கம்ப்ளீட் லஞ்ச் பாக்ஸ் வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. அருமையான சோயா கிரானுல்ஸ் பராட்டா வித் அ சைட் ஆஃப் நம்மளோட ஆனியன் ரைத்தா ப்ளஸ் ஒரு அருமையான ஒரு ஃப்ரூட் சாலட். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு இது மாதிரி விதவிதமாக லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுங்க.